என்ன வார்த்தையை நான் பேசுவது என்று ஜெபித்த போது சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அந்த வசனம் யாவருக்கு தெரிந்த வசனம். அது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்முடைய இருதயத்தில் அநேக வேண்டுதல்கள் இருக்கின்றன. ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்ற நினைவோடு தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். இந்த கட்டவிழ்க்கும் ஜெபத்தில் கூட உங்களுடைய மனசில் இது நடந்துட்டா நல்லா இருக்குமேன்ற எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் தம்மை நம்பி வருகிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர். தம்மை நம்பி வேண்டிக் கொள்ளுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவனுடைய இருதயத்தின் விண்ணப்பத்திற்கு, இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு ஆச்சரியமான பதிலை தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுடைய மனதில் இருக்கிற விண்ணப்பம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சில ஜெபங்களை வாய் திறந்து கூட சொல்லியிருக்க மாட்டோம், இது நடக்கணும்னு கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய அந்த பிரார்த்தனைகளுக்கு கூட பதிலை கொடுக்கிறார். நான் நினைச்சேன் பிரதர், நடந்துருச்சு. நான் நினைச்சேன், ஆண்டவர் இதை செய்துட்டாருன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை தான் பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். நினைத்த காரியத்தை ஆண்டவர் நடத்தி கொடுக்கிறார். நினைத்த விடயம். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், அவருடைய நிலையில் மற்றவர்களை குறித்து யோசிக்க இயலாது. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருவர், இன்று எனக்காக இந்த சகோதரன் பிரத்யேகமாக பேச வேண்டும், பேசினால் இன்னும் நான் மகிழ்வடைவேன் என்று அவர் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருந்தார். அவரோடு மாத்திரம் பிரத்யேகமாக பேசும்படி அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் ஆண்டவருடைய வார்த்தை விளம்பியது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் நினைச்ச அடுத்த நிமிஷத்தில் எனக்காக கர்த்தர் இந்த சகோதரன் மூலம் பேசினார் என்று சொன்னார். அதுதான் ஆவியானுடைய பிரசன்னம். பல்வேறு நினைவலைகள் நமக்கு இருக்கின்றன. பலவிதமான எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் எல்லாருடைய மனதையும் அறிந்திருக்கிற இயேசு சுவாமி எல்லாருடைய உள்ளத்திற்கும் ஏற்றபடி நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட், சர்வ மகத்துவமான வல்லமையோடு நம் நடுவிலே செயல்படுகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை, நான் பலமுறை நாம் கேட்ட வார்த்தை தான் இந்த வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாகிரு, அவர் உன் இருதயத்தின், நீங்க வாய் திறந்து சொன்ன விண்ணப்பம் அல்ல, நீங்கள் வாய் திறந்து சொன்ன வேண்டுதல் அல்ல, ஜெபம் அல்ல, நீங்க மனசுல நினைச்சிருக்கீங்களே, அந்த மனசுல நினைச்ச விண்ணப்பத்திற்கு அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒரு 5 குறிப்புகளை இந்த வசனம் நிறைவேறுதலுக்காக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நிகழ்வின் மூலமாக, புதிய ஏற்பாட்டின் ஒரு நிகழ்வின் மூலமாக இந்த வசனம் அந்த மகளுடைய லைஃப்ல எப்படி நிறைவேறுது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். ஒரு 5 குறிப்புகள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தில் 22 தொடக்கம் நீங்கள் வாசிக்க முடியும். மத்தேயு நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. நீ என்ன நினைக்கிறியோ, என்ன விரும்புறியோ, அது மாதிரி உனக்கு நடக்கும். இந்த 37வது சங்கீதத்தில் 4வது வசனம் உங்களுக்கு சொன்னேன், உங்களுடைய இருதயத்தின் விண்ணப்பத்தின்படி அவர் செய்வார். நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு அவர் அருள் செய்வார். நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க, எதை குறித்து நீங்கள் விருப்பத்தோடு எது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்பதை இன்னக தந்தை கவனிக்கின்றார். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில கிரேக்க ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, மற்ற இடத்துல கிரேக்க ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண்மணி நம்பிக்கையோடு வருகிறாள் இயேசுவினிடத்தில். தாவீதின் குமாரனே, எனக்கு உதவி செய்யும், என் மகளை நினைத்து இரக்கம் செய்யும் என்று வேண்டுகிறாள். கூப்பிட்டாள் என்று வேதம் சொல்லுது. கூப்பிட்டாள், இயேசுவேன்னு கூப்பிட்டால் அவருடைய வல்லமை கடந்து வரும். இயேசுவே என்ற ஒரு சத்தம் நமக்கு தேவைப்படுகிற மிகப்பெரிய பலனை கொடுக்கிறது.
ஆகவே இவள் முதலாவது செய்த காரியம் 15:22 வாசிக்கிறது போல, அவர் சத்தமிட்டு கூப்பிட்டாள். அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணலாம். 15 chapter verse number 22. அந்த பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். இயேசுவினிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜபம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். அவரை நோக்கி கூப்பிடுவது. 145வது சங்கீதத்தில் வாசிக்கின்றோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார். யாரெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார். அவங்க அருகில் வந்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவது. 2 குருடர்களை குறித்து மத்தேயு நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே வாசிக்கின்றோம். அந்த 2 குருடர்களும் இவள் எப்படி தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டாலோ, 20ஆம் அதிகாரத்தின் 30வது வசனம் நினைக்கிறேன், இவள் எப்படி தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டாலோ அதுபோல இந்த 2 குருடர்களும் தாவீதின் குமாரனே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். வேதாகமத்திலே குறிப்பாக இந்த 4 நற்செய்தி நூல்களிலே எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்று நம்பிக்கையோடு உறுதியோடு கூப்பிட்டார்களோ அவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. வெகு காலத்துக்கு முன்பதாக சகோதரர் துதி சங்கர் என்ற அருமையான ஒரு சகோதரர், நல்ல ஒரு அற்புதமான அண்ணன், அவர் தன்னுடைய செய்திக்கு நடுவிலே இந்த சாட்சியை சொன்னார். அஸ்ஸாம் மாநிலத்தின் மலைப்பகுதிகளிலே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு லாரியை ஓட்டுறார். அவருடைய பணி அந்த மலைப்பகுதிக்கு கடந்து சென்று அங்க இருக்கிற உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் இவைகளை கீழே கொண்டு வருகிற ஒரு வேலை. ஆகவே இவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பணிகளை மேற்கொள்கிறார். நிறைய பேர் கீழே இருந்து எடுத்துட்டு போனோம். ஹேர்பின் பென்ஸ் நிறைய இருக்கும் அந்த மலைப்பகுதியில். அப்படி அவர் ஒரு முறை மேலே சென்று கொண்டிருந்த போது 27வது ஹேர்பின் பெண்ட் அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இருக்கிறது. அங்கே டிரைவர் இறங்கணும், இந்த வண்டி நம்பரை சொல்லணும், என்ன பர்பஸ்க்காக இந்த வாகனம் மேலே போகிறது என்பதை அங்கே குறித்து கையொப்பமிட வேண்டும். ஒவ்வொரு முறையும் எத்தனை வாகனங்கள் சென்றாலும் அந்த செக் பாயிண்ட்ல நின்று இவர்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு வண்டி நம்பர் எல்லாத்தையும் குறித்து கொடுத்துட்டு அவங்க அந்த கேட்டை திறந்து விடுவாங்க. அதுக்கு பிறகுதான் மேலே போகணும், அடுத்து மேலே போக முடியும். அப்படி இவர் சென்ற போது எத்தனை நபர்கள், எத்தனை பேர் போறீங்க, வரிசை பேர் சொல்லுங்க, என்ன பர்பஸ், வண்டி எண் எல்லாவற்றையும் குறித்து விட்டு கையொப்பமிட்டு விட்டு மறுபடியும் புறப்பட்டார். மேலே வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு 10 ஹேர்பின் பென்ஸ், 37வது அந்த கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த வளைவிற்கு செல்லுகிற போது கொஞ்சம் கண்ணை இறந்து விட்டார். திடீரென்னு பார்த்தா அந்த வாகனம் அந்த தடுப்பு சுவர்ல இடித்து 2 வீலும் கீழே போயிடுச்சு. அந்த 2 வீலும் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடுச்சுன்னு சொன்னா அங்கிருந்து அந்த வாகனம் விழுந்து நொறுங்கும். இவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல வாகனம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இயேசுவே எங்களை ரட்சியும் என்று சத்தமிட்டார். அந்த கூப்பிடுவதற்கு தான் தருணம். கிட்டத்தட்ட வாகனம் பள்ளத்தில் இறங்கிருச்சு. இனி சில வினாடிகளிலே அந்த வாகனம் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து நொறுங்க போகிறது. இயேசுவே ரட்சியும் என்று கத்தினார் அந்த சகோதரர். நம்முடைய தமிழ்நாட்டுக்காரர், திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். அந்த சத்தம் போட்ட உடனே அவருக்கு மயக்கம் வந்துருச்சு. திடீரென்று அந்த சில கணப்பொழுதில் அந்த வாகனம் ஏதோ ரோட்ல வந்து உட்கார்ந்துச்சான். பள்ளத்துல விழல. என்னன்னு பார்த்தா கரெக்டா 20வது ஹேர்பின்ல வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ நடந்தது கனவா நனவா? அந்த வாகனத்துல உட்கார்ந்திருந்த வேலையாட்கள் அவனா நடுங்கி போயிட்டான். அவர் சொன்னாரு, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு, இயேசுவே நம்மை காப்பாற்றி இருக்கிறார். முழங்கால் போட சொல்லி அறிக்கை பண்ணி இயேசுவுக்கு நன்றி சொல்லி மறுபடியும் வாகனத்தில் ஏறினாங்க. இப்ப 27வது பெண்ட்டுக்கு வருது. 27வது பெண்ட்ல என்ன இருக்கு? செக் பாயிண்ட் இருக்குது. இறங்கினார், நம்பரை சொன்னார். முன்னாடி இப்பத்தானே இந்த வண்டி போச்சு, எப்படி திரும்பி வரும்? இது வழியே வரவே இல்லையே. They was confused. அந்த அதிகாரிகள், செக் பாயிண்ட்ல இருக்கிறவங்க ஒரே குழப்பம். அது எப்படி சாத்தியம்? டிரைவர் பேர் இதுதான், இந்த 4-5 பேர் போனாங்க, இவங்க பேர்லாம் கரெக்ட்.
இந்த வழியா தான் நீங்க வரணும், இப்பதானே மேல போனீங்க, எப்படி நடந்தது? நடுக்கத்தோடு அந்த வாகன ஓட்டி சொன்னார், ஐயா இயேசுதான் எங்களை காப்பாற்றினார். சரியாக 37வது கேர்பென்ல நீங்க போய் பாருங்க, இப்போ எங்களோட வாங்க. தடுப்பு சுவர் எங்களுடைய வாகனம் இடித்து எல்லாம் நொறுங்கி போச்சு. ஆனால் கண் விழித்து பார்த்த போது நாங்கள் 20வது ஹேர்பின்ல நின்னோம். இது உண்மையாகவே ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு வல்லமை என்று சொன்னார். அந்த செக் பாயிண்ட்ல செக்யூரிட்டி, அந்த சர்வீஸை சார்ந்தவர்கள், அந்த அரசாங்க பதவியில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அனைவருக்குள்ளும் அந்த ஒரு பயம் உண்டானது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அன்பு அண்ணன் இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கும் எனக்கு இந்த சாட்சி ஞாபகம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம், உறவுகள் உங்களை கைவிட்டிருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட தனிமையான நிலைகளில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உன்னதராகி இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் இவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரை நோக்கி கூப்பிட துவங்குங்கள். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஒரு நாளும் உறங்காது, இறந்து போகாது. அந்த ஜெபத்திற்கு ஒரு வலிமை உண்டு, அந்த மன்றாட்டுக்கு ஒரு வலிமை உண்டு. நம்பர் 1. நம்பர் 2, இவள் ஜெபித்ததற்கான இம்மீடியட்டான ஆன்சர் கிடைச்சதா அப்படின்னா இல்ல. அங்கே ஒரு மௌனம் இருந்தது. ஆண்டவர் எந்த ரிப்ளையும் பண்ணல. God did not give any reply. அவர் அமைதியாகவே இருக்கிறார். மௌனம் இருக்கிறது. அங்கே என்ன செய்யறது தெரியல. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு ஏசப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் பதில் கிடைப்பதில்லை. நம்முடைய ஜெபத்திற்கான ஆன்சர், ஜெபத்திற்கான பதில் ஒரு கிணத்துல போட்ட கள்ள போல இருக்குது. நம்முடைய ஜெபமே ஒரு பதிலும் இல்லை. ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்? சில நேரங்களில் ஆண்டவர் அமைதியா இருப்பதனுடைய நோக்கம் நமக்கு சரியான நேரத்தில் சரியான விதத்தில் தம்முடைய அற்புதத்தை காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் ஆபிரகாம் சாராள் ஜெபித்திருப்பார்கள்? எத்தனை காலம் அன்னாள் தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று ஜெபித்திருப்பாள்? அருமையான சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் 123 2வது வசனத்தில், சங்கீதம் 123:2 என்ன சொல்லுகிறது பாருங்கள். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ மௌனமாக, கடவுள் மௌனமா இருக்கிறாருன்னு சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்திற்கு அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். உங்களுடைய மன்றாட்டுக்கு நிச்சயம் பதில் உண்டு. அவருடைய அற்புதத்தை உங்களுடைய வல்லமை நிச்சயம் காணும். எப்படி வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டினுடைய கையை நோக்கி இருக்கிறது போல நாம் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கை தளர விட்டு விடாமல் அமைதிக்கு நடுவில் ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார் என்றால் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. சில நேரங்களில் உடனே நமக்கு பதில் கிடைப்பதில்லை. நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய மன்றாட்டிற்கு, நம்முடைய விண்ணப்பத்திற்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு இமீடியட்டா பதில் கிடைக்கிறது இல்ல. அமைதியா இருக்கிறது போல இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள். நீங்கள் ஒன்ஸ் பிரேயர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜெபத்தை அவர் கேட்டு சரியான சமயத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. டைம் வில் கம். அற்புதமான சந்தர்ப்பத்தில், அற்புதமான தருணத்தில் ஆண்டவர் மீண்டும் நம்மை உயிர்ப்பிப்பார். சில நேரங்களில் ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்? அன்னால் நினைத்திருக்க கூடும், ஏன் என்னுடைய விஷயத்துல ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்? எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லையே, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலை நீங்க யோசிக்கலாம். டைம் வில் கம். கடவுள் அமைதியா இருக்கிறேன்னு சோர்ந்து போகாதீங்க. நான் என்னுடைய சாட்சியை பல சந்தர்ப்பங்கள் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தாயார் மரிக்கும் போது என் கையை பிடித்தபடி எனக்காக வேண்டுதல் செய்தார்கள். அந்த ஜெபத்துக்கு பிறகு அவள் உயிரோடு இல்லை, மரித்து போனார்கள். எனக்கு வயது அப்பொழுது 13 வயது. அவர்கள் எனக்காக ஜெபித்தார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் கண்களை மூடி முணுமுணுத்தார்கள். அவள் நன்றாக ஜெபிக்கிற அல்லது பக்தியில் ஒரு தாய். என்னுடைய தந்தை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர். ஆனால் அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை வனாந்தரம் போலதான் இருந்தது. வருடங்கள் 1, 2, 3, 4 வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் என் தாயினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்.
அவர்கள் என்னெல்லாம் மனதில் வைத்து ஜெபித்தார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஜெபித்ததை விட மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். பெற்ற தாய், தாயுடைய மனதில் என்னன்னா, எட்டு பிள்ளைகள், நான் 8வது பையன் என்னுடைய அம்மாவுக்கு. அப்ப என்னுடைய தாயார், ஐயோ 8வது பையனை இப்படி விட்டுட்டு போறோமே, சின்ன வயசுல என்ன செய்ய போறார். என்னுடைய தகப்பனாருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. அவரும் ஒரே வருஷத்துல அவரும் மரித்து போனார். ஒருவேளை அந்த பெற்ற பாசம், அந்த அன்பின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்வது தெரியல. ஒரே ஒரு காரியத்தை செய்யலாம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபிக்கலாம். என் பிள்ளை ஒப்பு கொடுத்து மரிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பதாக அதை அவர்கள் செய்தார்கள். பிரியமானவர்கள், அந்த ஜெபம் அப்படியே போயிடல. இந்த நேரம் வந்த போது கடவுள் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அதனால நீங்க செய்யற ஜபத்துக்கு பதில் இல்லையே, ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. சரியான டைம்ல கடவுள் உங்களுடைய ஜபத்திற்கு, நீங்க செய்த எல்லா ஜபத்துக்கும் சேர்த்து ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அதுல ரொம்ப உறுதியா இருந்த அந்த அன்பு சகோதரி தாய், கானானிய பெண்மணி, முதலாவது அவள் ஜெபித்தாள். இரண்டாவது, ஜபத்துக்கு நடுவில் தேவனுடைய மௌனம் என்பது அவளை தடுத்து நிறுத்தவில்லை. மௌனமாக இருந்தாலும் அவள் நம்பிக்கையோடு இருந்தாள். எனக்கு பதில் கிடைக்கல, என் ஜபத்துக்கு ஆன்சர் கிடைக்கலன்னு நீங்க நினைச்சு சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய ஜெபத்திற்கு எல்லாவற்றையும் கேட்டு சரியான சமயத்தில் அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆன்சர் கிடைக்குது. மூன்றாவது, முதலாவது அவள் கூப்பிட்டாள், ஜெபம் பண்ணினாள். இரண்டாவது, ஜெபத்திற்கு பதில் இல்லை என்றாலும் நம்பிக்கையோடு இருந்தாள். ஜெபத்திற்கு பதில் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் செய்வார் என்ற உறுதி அவளுக்கு இருந்தது. மூன்றாவது, அந்த இவள் செய்த ஜெபத்திற்கு நேர் எதிரான செய்தி தான் கிடைத்தது. நேரெதிரான செய்தி. காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு வந்தேன் என்று மற்றபடி அல்ல. இவள் எதிர்பார்த்த பதில் அது அல்ல. சில நேரங்களிலே நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்திற்கு பாசிட்டிவான ஆன்சர் இல்லைன்னா மனசு சோர்ந்து போயிடும். உங்களுடைய மன்றாட்டு, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய அந்த விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் பாசிட்டிவா ஆன்சர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதுக்கான மூவ் தெரிஞ்சதுன்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம ஜெபிக்கிறோம், நாளுக்கு நாள் பிரச்சனை மோசமாகுது. ஜெபம் பண்றோம், நாளுக்கு நாள் ப்ராப்ளம் அதிகரிச்சிட்டு இருக்கு. நம்முடைய ஜெபத்திற்கு நேர் எதிராக எனக்கு வரக்கூடிய பதில்கள், எனக்கு வரக்கூடிய ஆன்சர்லாம் எதிராக இருக்குது. நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு ஏற்றது போல பதில் இல்லை, ஏற்றது போல குடும்ப சூழல் இல்லை. ஒரு உதாரணமாக உங்களுடைய வாலிப பிள்ளைக்கா ஜெபிக்கிறீங்க. நீங்க ஜெபம் பண்ண மாற்றம் தெரியணும் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. ஆனா மீண்டும் அவன் தவறான பாதைகள் போகிறான். என் மகளுக்கு இன்னும் மாற்றம் தேவை, என் மகளுக்கு இன்னும் மாற்றம் தேவை என்று நீங்கள் நினைக்கின்ற போது உங்களுடைய ஜெபத்துக்கு நேர் எதிரான காரியங்கள் இருக்குன்னா சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. திரும்ப நான் சொல்றேன், ஒன்ஸ் இயேசுவை நோக்கி கூப்பிட்டுட்டீங்கன்னா உங்க ஜெபத்தை கேட்டு பதில் செய்வதற்கு, அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்த ஆன்சர் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த சூழல் இல்லாமல் இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்ததுக்கு நேர் அகைன்ஸ்டான சில தகவல்களுக்கு வரலாம். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அவரை சில நேரங்கள்ல நம்ம கூட பரிசோதிக்கிறதுக்காக அப்படி பண்ணலாம். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். He is faithful God. உண்மையுள்ள கடவுள். நான் அவரை நம்பிட்டோம்னா அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த பொசசிவ், அந்த உரிமை பாராட்டுகிற அந்த உணர்வோடு அவர் நமக்காக செயல்படுகிறார், நமக்காக அற்புதங்களை செய்வார், நமக்காக காரியங்களை நிறைவேற்றுவார். ஆக எதிர்பார்த்த அந்த பதில் கிடைக்கல, நெகட்டிவா ஒரு ஆன்சர் வருது, நான் உனக்காக வரவில்லை, காணாமற் போன. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மீனிங் நிறைய இருக்குது. இதை நான் உங்களுக்கு நம்பிக்கைக்கு எதுவான விஷயங்களை மாத்திரம் சொல்றேன். இது ஸ்பிரிச்சுவல் மீனிங் வேற. காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்று சொன்ன உடனே அவள் சோர்ந்து போய்விடவில்லை, தொடர்ந்து முன்னேறினாள், தொடர்ந்து கூப்பிட்டாள். முதலாவது ஜெபம் பண்ணினாள், இரண்டாவது மௌனமாக இருந்தாலும் சோர்ந்து போய்விடவில்லை. அதாவது ஒரு பழமொழி போல ஏனதை சொல்ல வேண்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றால், இந்த அப்பம் என்பது தெய்வீக சுகம். இந்த தெய்வீக சுகத்தை நான் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க வேண்டும், நாய்க்குட்டிகளுக்கு அல்ல. பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டிய அப்பம் இந்த தெய்வீக சுகம், விடுதலை என்பது அவருடைய ஜனங்களுக்கு அவரிடத்தில் அவர் வைத்திருப்பது. நாம் அவருடைய மக்களாக இருந்தால் நாம் அன்றாட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அற்புதத்தை, இந்த தெய்வீக சுகத்தை இயேசு நமக்கு தருவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக கடவுள் வைத்திருக்கிற அப்பம்,
தன்னுடைய மக்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற அப்பம். இவள் தேவனுடைய பிள்ளை இல்லையா என்றால் இல்லை. ஏனென்றால் இவள் வெறும் அற்புதத்துக்காக மாத்திரம் இயேசுவை தேடினவள். இயேசு கிட்ட போனா ஏதாவது அற்புதம் நடக்குதாமே. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். பிசாசு பிடித்தவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், அற்புதங்கள் நடக்கின்றன. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார், அற்புத அடையாளங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி வருகிறார், அதிசயங்களை செய்து வருகிறார். ஆகவே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அற்புதங்கள் இருக்கின்றன. அவரை நம்பி போகிறவர்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஆனால் இந்த பெண்ணுடைய விஷயத்தில் கர்த்தர் ஏன் அதை செய்யவில்லை என்றால், எனக்கு அன்பானவர்களே, இவள் வெறுமனே அற்புதத்துக்காக மாத்திரம் இயேசுவை தேடி வந்தால், இயேசு என் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அற்புதத்தை அவர் கேளாமலே கொடுத்து விடுவார். இவள் வெறும் சுகத்துக்காக, அற்புதத்துக்காக தேவனை தேடினவள். இப்பொழுது அவள் அதை ஒத்துக்கொள்ளுகிறார். மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே. அவள் தன்னுடைய வாழ்க்கையை ஒத்துக்கொள்ளுகிறாள். நான் குறைவுள்ளவள் தான், மெய்தான். அந்த வசனத்தை பாருங்கள், மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நான் நிறைய நேரங்கள்ல அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறேன். உண்மையை ஒத்துக்கொண்டாள். என்னுடைய வாழ்க்கை வெறுமனே அற்புதத்துக்காக மாத்திரம்தான் உண்மை தேட வைக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு ஜீவிதம் இனி அப்படி இருக்க மாட்டேன்னு அவள் மனசுல நினைத்திருக்க கூடும். மெய்தான் ஆண்டவரே என்று சொல்லிட்டு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற அவள் ஒரு நாய் என்று சொன்னால், நாய்க்குட்டி என்று சொன்னால் இவளுடைய மகள், இவளுடைய மகள் நாய்க்குட்டி என்றால் இந்த அம்மா நாய். நாயினுடைய கேரக்டர் என்னன்னு பைபிள் சொல்லுது, நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புவான் என்று நீதிமொழிகள் எழுதியிருக்குது. அப்படியானால் என்ன சொல்ல வருகிறார் இந்த வசனத்தில்? என்ன சொல்ல வருகிறாள்? நீ மறுபடியும் தவறு செய்து விட்டு விட்டு விடுகிறது போல தென்படும், மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்கு போய் விடுகிறவள். நீ பாவத்தை ஒரேடியாக விட்டு விடுகிறவள் அல்ல, மீண்டும் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போகிறவள். ஆகவே உனக்கு இந்த அற்புதங்களை கொடுக்க முடியாது என்ற அர்த்தத்தில் தான் இதை சொல்கிறாள். இந்த உரையாடல் கொஞ்சம் கடினமான உரையாடல் தான். ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றார், உனக்கு இந்த அற்புதத்தை செய்ய முடியாது. ஆனால் அவள் இயேசு சொன்ன அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு மெய்தான் என்று ஒத்துக்கொண்டாள். யார் தங்களுடைய தப்பிதங்களை ஒத்துக்கொள்கிறார்களோ அவருடைய குற்றங்களை கர்த்தர் மன்னித்து அவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். உங்களுக்கு யாராவது வியாதி பலகீனம் வந்துட்டா இம்மீடியட்டா செய்ய வேண்டியது, நான் ஏதாவது குறைவுள்ளவனாக இருக்கிறேனா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பல வியாதிகளுக்கு அடிப்படையான காரணம் நம்முடைய பாவம். அதனாலதான் சங்கீதம் 103 சங்கீதத்துல முதல் பகுதியில் எழுதியிருக்குது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. நோய் குணமாகணும்னா அக்கிரமம் என்ன செய்யணும்? மன்னிக்கப்படணும். அதே மாதிரி மத்தேயு 9:2 பார்த்தீங்கன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றதுக்கு முன்னாடி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஏனென்றால் திமிர்வாதக்காரனுக்கு இந்த பாவம் தான் காரணம், அவனுடைய வியாதிக்கு காரணம் என்பதை உணர்ந்து அதை சொன்னார். அதே போல யோவான் 5 பார்த்தீங்கன்னா 38 வருஷம் படுத்த படுக்கையில் இருந்தவன் சுகம் பெற்றவனை தேவாலயத்தில் இயேசு பார்த்த உடனே அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு நேரிடாதபடி இனி பாவம் செய்யாதே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் நாம் செய்கின்ற பாவம் நமக்கு ஆசீர்வாதங்களுக்கு மிக பெரும் தடையா இருக்கிறது. இல்லைனா நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வியாதிகள், பலகீனங்களுக்கு நாம் செய்த தப்பிதங்கள், நம்முடைய பாவங்கள் காரணமாக இருக்கலாம். ஆகவே இதைத்தான் இங்கே ஒத்துக்கொள்கிறாள். அதனாலதான் நம்ம நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிக்கிறோம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார். ஆகவே இவள் அதை செய்தாள். கடைசியாக அவள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள். அதை இந்த வசனத்துல பார்க்கலாம். அவள் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள். மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் உடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையும் நாய்க்குட்டி தின்னுமே என்று சொல்லும் போது தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள். ஆகவேதான் 28 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி, நான் திரும்ப சொல்றேன், நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆகும். அல்லேலூயா. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை கர்த்தர் செய்வார். முதலாவது என்ன செய்யணும்? நீங்க அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். இரண்டாவது, ஜெபத்துக்கு ஆன்சர் இல்லாட்டாலும் சோர்ந்து போக கூடாது.
மூணாவது, எதிர்பார்த்த பதில் இல்லாவிட்டாலும் நம்பிக்கை விட்டுறாதீங்க. நாலாவது, தப்பிதத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது என்னுடைய பாவம், என்னுடைய குற்றத்தை நான் அலசி எடுத்து இது தவறு என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது, விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் செய்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறதை, நாம் வேண்டுகிறதை, நாம் எதிர்பார்க்கிறதை கர்த்தர் நமக்கு செய்வார். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.